தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக சி. ஜோசப் விஜய் பதவியேற்றதுடன் தனது அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் 9 அமைச்சர்களையும் அதே பதவியேற்பு விழாவில் அறிமுகப்படுத்தி பதவியேற்பும் நடத்தப்பட்டுள்ளது. அதன்படி மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் CTR நிர்மல்குமார் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை பூர்வீகமாக கொண்டவர். ஐடி விங் ஆளுமையுமான நிர்மல்குமார் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தூணாக செயல்பட்டார். மேலும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதான் நிர்மல்குமார் என்னும் நான். 44 வயதான நிர்மல்குமார் சென்னை RMK பொறியியல் கல்லூரியில் கணினி அறிவியல் துறையில் பட்டம் பெற்றவர். அதனைத் தொடர்ந்து பெங்களூரு சட்டக் கல்லூரியில் சட்டமும் பயின்றார். மேலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் குற்றவியல் மற்றும் காவல்துறை நிர்வாகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார். தொழில்நுட்பம், சட்டம் மற்றும் நிர்வாகம் என மூன்றிலும் புலமை பெற்றவராக திகழும் நிர்மல்குமாரை தனது அமைச்சரவையில் அங்கம் வகிக்க விஜய் முடிவு செய்துள்ளார். தனது அரசியல் வாழ்க்கையின் ஆரம்பத்தை RSSல் இருந்தே CTR நிர்மல்குமார் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 2019இல் பாஜகவில் இணைந்து அரசியலில் ஆரம்ப பாடம் படித்தவர் CTR நிர்மல்குமார். தமிழக பாஜகவின் ஐடி விங்கின் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினார். திமுகவை விமர்சித்ததன் மூலம் தமிழகம் முழுவதும் நன்கு அறியப்பட்டவர். சோசியல் மீடியாக்களில் பாஜகவை பயங்கர ஆக்டிவாக வைத்திருந்தார். திமுக ஆட்சி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்ததுடன் திமுக கூட்டணி கட்சிகளையும் அவ்வப்போது சீண்டி பரபரப்பை ஏற்படுத்தினார். தமிழக பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில தலைவராக 2019 முதல் 2023 வரை 4 ஆண்டுகள் செயலாற்றினார். பாஜகவில் இருந்தபோது அக்கட்சியின் கொள்கைகளை டிஜிட்டல் தளங்களில் கொண்டு செல்வதில் நிர்மல்குமார் முக்கிய பங்கு வகித்தார். ஆனால் அப்போதைய மாநில தலைவரான அண்ணாமலையுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கட்சியில் இருந்து விலகும் சூழ்நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் பாஜகவில் இருந்து விலகும் போது கட்சி தலைமை மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பினார். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பாஜகவில் இருந்து விலகிய 2023 மார்ச் 5ஆம் தேதியான அதே நாளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுகவிலும் ஐடி விங் பிரிவின் இணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சுமார் 2 ஆண்டுகள் அதிமுகவில் பணியாற்றிய நிர்மல்குமார் பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தினால் ஈர்க்கப்பட்டு அக்கட்சியில் இணைந்தார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்த நிர்மல்குமார் அக்கட்சியின் ஐடி மற்றும் சமூக ஊடக பிரிவை சிறப்பாக கையாண்டார். தாவேகாவில் இணையும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை சில நாட்களிலேயே 50 லட்சத்தை கடந்து அரசியல் களத்தில் பலரது கவனத்தை ஈர்த்தது. அதனை அனைத்தும் சோசியல் மீடியா மூலம் நிர்மல்குமார் ஒழுங்குபடுத்தினார். மீம் நெட்வொர்க், வாட்ஸ்அப் சேனல்கள் என டிஜிட்டல் உலகிற்கு ஏற்ப கட்சியின் உட்கட்டமைப்புகளை தாவேகாவில் வலுப்படுத்தினார். தாவேகாவின் பெரும் வெற்றிக்கு முக்கிய காரணமான டிஜிட்டல் பிரச்சாரங்கள் மற்றும் கட்சியின் கொள்கைகளை இணையத்தில் கொண்டு செல்வது ஆகியவற்றின் பின் நின்று பணியாற்றியது CTR நிர்மல்குமார் தான். மாநிலம் தழுவிய டிஜிட்டல் தன்னார்வலர் அமைப்பை நிறுவியது தாவேகாவின் டிஜிட்டல் பிரச்சாரத்துக்கு பெரிய அளவில் உதவியது. தேர்தல் நெருங்கிய சூழலில் ஆன்லைன் அரசியல் உரையாடலில் தாவேகா ஆதிக்கம் செலுத்துவதை உறுதி செய்தது. ஐடி விங் மூலம் இளைஞர்களை கவர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கு தேவையான கள ஆய்வுகளையும் செய்தார். அதேபோல் தாவேகா இணை பொதுச் செயலாளரான CTR நிர்மல்குமாரையே செய்தியாளர் சந்திப்பை நடத்த கட்சியின் தலைமை பெரிதும் பயன்படுத்தியது. சட்டமன்ற தேர்தல் பொதுக்கூட்டம், பரப்புரை ஆகியவற்றிற்கு அனுமதி பெறும் பணிகளையும் விஜயிடம் கள நிலவரம் குறித்து தெளிவான தகவல்கள் வழங்குவது ஆகியவற்றை CTR நிர்மல்குமார் செய்து வந்தார். இப்படி ஐடி விங்கின் கிங்காக செயல்பட்ட நிர்மல்குமார் 2026 சட்டமன்ற தேர்தலில் மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட்டு 1,14,316 வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றியை பதிவு செய்தார். அதன் பிறகு ஆட்சி அமைக்க தாவேகாவிற்கு பெரும்பான்மை தேவைப்பட்ட போது CPI மற்றும் CPM ஆகிய கட்சிகளிடம் ஆதரவு கோரவும் நேரடியாக அவர்களின் அலுவலகத்திற்கும் CTR நிர்மல்குமாரையே கட்சியின் தலைமை தேர்வு செய்தது. ஆனால் திருப்பரங்குன்றம் தீப விளக்கு விவகாரம் சமீபத்தில் உச்சமடைந்த நிலையில் தற்போது முன்னாள் RSS மற்றும் பாஜக நிர்வாகியான CTR நிர்மல்குமாரை தாவேகா தனது வேட்பாளராக அந்த தொகுதி நிறுத்தி வெற்றி பெற வைத்தது மட்டுமின்றி அமைச்சராகவும் பதவியேற்று வைத்திருப்பது பேசும் பொருளாகி இருக்கிறது. அதேபோல் MGR கட்சி தொடங்கியது முதல் தேர்தலின் போது அமைச்சர் தொகுதியாக அந்தஸ்து பெற்ற திருப்பரங்குன்றம் 46 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் விஜய் கட்சி
தொடங்கி முதல் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அமைச்சர் தொகுதியாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ் கடவுள் முருகப்பெருமான் குடிகொண்டு அருளாட்சி புரியும் 6 படை வீடுகளில் முதல் படை வீடு என்ற பெருமை கொண்ட திருத்தலமாக திருப்பரங்குன்றம் விளங்குகிறது. ஆன்மீகத்திற்கு மட்டுமில்லாது அரசியலுக்கும் தனி வரலாறு கொண்டதாக திகழ்கிறது. கடந்த 1957 முதல் 2016 வரை நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல்களில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினராக எந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுகிறாரோ அந்த கட்சியே ஆட்சியில் அமர்ந்துள்ளது. ஆகவே ஆட்சியை நிர்ணயிக்கும் தொகுதியாக திருப்பரங்குன்றம் இருந்து வந்தது. இந்த நிலையில் 2016 நடைபெற்ற இடைத்தேர்தல் மற்றும் 2019 நடைபெற்ற இடைத்தேர்தல் மற்றும் 2021 நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல்களில் இந்த தொகுதி ஆட்சியை நிர்ணயிக்கும் தகுதி என்ற நிலைமை தலைகீழாக மாறியது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சிடிஆர் நிர்மல்குமார் வெற்றி பெற்றார். அதன் விளைவாக மீண்டும் ஆட்சியை தீர்மானிக்கும் தொகுதியாக திருப்பரங்குன்றம் தொகுதி திரும்பியுள்ளதாக பேசப்படுகிறது.